நாங்கள் அன்றைக்கி கருணக்கிழங்கு கறி செய்து காட்ட போகிறோம். முதலாவதாக நாங்கள் கைக்கு எண்ணெய் பூசுவோம். ஏன்னு சொன்னால் கை இந்த கிழங்கு சுனைக்கும். அதனால் நாங்கள் எண்ணெய் பூசி போட்டு இதனை வெட்டுவோம். நாங்கள் இதனை சிறிது சிறிதாக வெட்டுவோம். நாங்கள் வெட்டிய கருணக்கிழங்கை இதற்குள் போட்டு பொரிப்போம். இந்த கருணக்கிழங்கு பொன்னிறமாக வருந்தனை நாங்கள் பொரிச்செடுப்போம். இப்போ சிவந்து வந்துடுச்சு எங்களுக்கு. இதனை நாங்கள் இனி எடுப்போம். வெந்தயம் போடுவோம் முதல்ல. கடுகு, வெந்தயம் பொன்னிறமாக வருந்தனையும் விட வேணும். அப்போ தான் நமக்கு ஒரு வாசனையை கொடுக்கும். உடன் சேர்த்து வெங்காயத்தை போடலாம். வெல்லம் சேர்த்து பெருஞ்சீரகத்தையும் போடுவோம். தூளை போடுவோம். பாலையும் விடுவோம். பொரித்து வைத்திருக்கிற கருணக்கிழங்கையும் போட்டு சிறிதளவு உப்பும் போட்டு அவிய விடுவோம். தாளிப்பழம் கருணக்கிழங்கையும் போட்டு நாங்கள் அவிய விடுவோம். இதனுடன் பாலையும் போடுவோம். குழம்பு கொதித்து வந்துள்ளது. இக்கறியை நாங்கள் அரை மணித்தியானமாக அவிய விட வேண்டும். அப்போதான் நமக்கு இந்த கிழங்கு நல்லா மசிஞ்சு அவியும். இதனை நாம் இவ்வாறு அமர்த்தி பார்க்க வேண்டும். அவிந்துட்டு வேண்டும். ஓரளவு தான் அவிந்து இருக்குது. இது நல்லா கனிந்து வரணும். அவிந்து இது அவிந்த பிறகுதான் நாங்கள் புளியை விட வேண்டும்.
இனி எமக்கு கிழங்கு நல்லா அவிந்து வந்துட்டது. நாங்கள் இதனுடன் சேர்த்து சிறிதளவு புளிய விடுவோம். இதே போல நீங்களும் செய்து சாப்பிடுங்க. யாராச்சும் முதல் தடவையாக எங்களோட வீடியோவை பார்ப்பீர்களானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய்.